ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் செலக்ட் பண்ண ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கின்னு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே இந்த 3 ஸ்டாக்கையும் நான் ரைட் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி, மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் சுச்சுவேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில், அதாவது மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பேடாக இருந்துச்சுன்னா ஷார்ட்டிங் பண்ணுவேன், பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா லாங்கில் போவேன். இந்த மாதிரி தான் நான் இதை ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க இதோட ப்ரிடிக்ஷன்ஸை. ஆக்சுவலி 28ஆம் தேதி என்ன நடந்ததுன்னா, எல்லோரும் நினச்சாங்க மார்க்கெட் வந்து டவுன் ஆகும் அப்படின்ட்டு. ஏகப்பட்ட பேர் அதுக்குரிய என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஓப்பனாக வந்த நியூஸஸ். ஏன்னா எல்லா அதாவது நேச நாடுகள்ன்ற மேற்கத்திய நேச நாடுகள்னு சொல்லக்கூடிய அந்த நேஷனல் எலிஸ் வெஸ்டர்ன் எலிஸ்ன்ற நாடுகள் வந்து உக்ரைனுக்கு வந்து வெப்பன் சப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ வார்ஸ் வந்து இன்னும் கண்டினியூ ஆகுன்ற ஒரு ஹோப்பில் வந்து எல்லோரும் வந்து நம்ம இந்தியன் ஸ்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு இருந்தாங்க. பட் கைஸ், ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிறேன், எப்போ மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளோட டைரெக்ஷன் ஒன்று போல் ஆகுதோ அப்போ உங்களுக்கு வந்து வித்தியாசமாக ஆப்போசிட்டாக நடக்கும். ஸோ என்னாச்சுன்னா, நேற்று அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி பாருங்கள், ஒரு டவுன் மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஓகே, டவுன் மூமெண்ட், கேப் டவுன் ஆகிட்டு ஸ்டாக்கும் டவுன் ஆகிருக்கு. ஓகே, அந்த டயத்தில் அதுக்கப்புறம் உங்களோட லிவரேஜ், டோட்டல் பீப்புள்ஸோட லிவரேஜ் எடுத்துகிட்டு ஸ்டாக் எங்கே போயிருக்குன்னு பாருங்கள். சேம் ஜெய்ஸ்வால் ஸ்டீல்லையும் இதே தான் நடந்தது. நான் இதை ரைட் பண்ணேன். நான் 28ஆம் தேதி பாருங்கள், இதோட ரியாக்ஷனில் மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சு. கேப் டவுன்லேருந்து அக்ரெசிவ் க்ளோஸ் ஆச்சு, ப்ளஸ் மறுபடியும் சைன் கீழே வர மாதிரி. ஓகே, பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த ஆர்டர் பில்டப் எடுத்துகிட்டு மேலே போச்சு. என்எம்டிசிலையும் பாருங்கள், சேம் சுச்சுவேஷன் இடத்துல நடந்திருக்கு 28ஆம் தேதி. ஓகே, இந்த பில்டப் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து அவ்வளோ ரீச் ஆகலை, பட் அவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் பண்ணி ஓரளவு லெவலில் போச்சு. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா JSW ட்ரேட் பண்ணேன் 28ஆம் தேதி. ஓகே, ஒரு நல்ல ப்ராஃபிட். நான் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணேன் மார்க்கெட் டெஃபினெட்லி பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் என்னோடய பொசிஷன், ஓப்பன் பொசிஷனே லாங்கில் இருந்தது. என்எம்டிசி பார்த்தீங்கன்னா நான் அக்ரெசிவாக போக நினச்சேன், பட் ஸ்ட்ரகிளிங், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு. நான் ஒரு லைவ் வீடியோ உங்களுக்காக எடுத்திருக்கேன். அதில் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பேன் இந்த ப்ரைஸ் இந்த அக்ரெசிவாக மேலே போகும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலாக தொடுன்னு நினச்சேன். பட் என்னென்னா, அதோட மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த் ஸ்லோவாக இருந்தனால 144.15 போயிட்டு ரிட்டர்ன் வந்துருச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 28/2/2022, டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி. ஜெய்ஸ்வால் ஸ்டீல் வந்து நான் ரைட் பண்ணிகிட்ருக்கேன், கேப் அப். ஓகே, ஆக்சுவலி இந்த இதில் வந்து என்னோடய மெயின் பொசிஷன் ஆட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இது செகண்ட் பொசிஷன் ஆட் பண்ணேன். ஓகே, பட் ப்ரைஸ் என்னோட 1:3, அதாவது இந்த லெவல் பார்த்தீங்கன்னா 1:3, அது அழகாக புக் பண்ணிவிட்டு என்னோடய மெயின் லெவலில் நோக்கி போயிட்டுருக்கு. பட் அடிஷ்னலாக செகண்ட் குவான்டிட்டி ஆட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயும் கிடைக்கல. ப்ளஸ் என்என்டிசி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ். ஓகே, அதாவது இன்றைக்கி மெஜாரிட்டி பீப்புள் திங்க் பண்ணியிருப்பாங்க மார்க்கெட் கிராஷ் ஆகும் அப்படின்னு. பட் ரியாலிட்டி என்னென்னா, மார்க்கெட் வந்து பாசிட்டிவ். ஓகே, நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணனால தான் பாசிட்டிவாகவே நம்ம வந்து பையிங் ஆர்டர் போட்டிருக்கோம். ஓகே, இன்றைக்கி கைஸ், இன்றைக்கி நான் மார்க்கெட்டோட டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஷார்ட். இன்றைக்கி மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் லாங்காக இருக்குன்னு நினைப்பாங்க, பட் இல்லை கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் கீழே உழுகுது. டோட்டல் நிஃப்டி கேப் டவுனாக தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணக்கூடிய என்னோட மெயின் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டிவிஸ் லேப் ப்ளஸ் JSW, என்னோட மெயின் கோர் ஷார்ட்டிங் ஸ்டாக். ஓகே, என்எம்டிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல், அதாவது இந்த லெவல் எப்போ பிரேக் அவுட் பண்ணுது, அதாவது 1430 இந்த லெவல் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் இதோட ஷார்ட்டிங் பொசிஷனை இனிஷியேட் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் ஷார்ட்டிங் பொசிஷன் வந்து இனிஷியேட் பண்ண முடியாது. பட் கைஸ், கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் க்ளோஸ் கிடச்சதுன்னா கன்சிடர் பண்ணுவேன் நான் என்எம்டிசியில் பொசிஷன் எடுக்கிறது. பட் டிவிஸில் வந்து எனக்கு வந்து லைட்டாக ஒரு சிக்னல் கிடைச்சாலே போதும். அது மாதிரி JSWலையும் எனக்கு ஒரு சிக்னல் கிடைச்சாலே போதும். ஓகே, இந்த 3 ஸ்டாக்கையும் கிட்டத்தட்ட 1.5 வாரத்துக்கு மேலே நான் அதை ரைட் பண்ணிட்டு வரேன். ஏகப்பட்ட அதாவது கிட்டத்தட்ட ஒரு என்ன கேட்டிங்கன்னா, இதில் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 10 to 12 ட்ரேட் வரைக்கும் பண்ணியிருப்பேன். ஓகே, அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 85% ஆஃப் ட்ரேடிங் வந்து பாசிட்டிவாக இருந்தது. ஓகே, பாக்கி 3 ட்ரேடு 4 ட்ரேடு தான் கொஞ்சம் நெகட்டிவாக போச்சு. பட் அதையும் லாஸ் கண்ட்ரோல் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், இன்றைக்கி வந்து டேட் நோட் பண்ணிக்கோங்க, 2/3/2022, 8:52. இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும். மார்க்கெட் டெஃபினெட்லி ஜெய்ஸ்வால் ஸ்டீல் 604 டச் பண்ணும், இதில் எந்த டவுட்டும் கிடையாது. ப்ளஸ் டிவிஸ் லேப். ஓகே, டிவிஸ் லேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த லெவலில் பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட 4150, அதாவது இந்த லெவல் டச் பண்ணும். ஓகே, 4150 கிட்டத்தட்ட ஒரு 100 வரைக்கும் கீழே டவுன் மூவ்மெண்ட் ஆகும், இதில் எந்த டவுட் இல்லை.
என்எம்டிசி பார்த்தீங்கன்னா என்எம்டிசியில் எனக்கு ஒரு டவுட் கைஸ். பட் என்எம்டிசி மூமெண்ட் இருக்கும். பட் நல்ல ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக பொசிஷன் வந்து இனிஷியேட் பண்ணுவேன். பட் ஆக்சுவலி ரியல் ஷார்ட்டிங் பொசிஷன் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து என்னோட ஷார்ட்டிங் பொசிஷன். பட் ப்ரைஸ் மேலே இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பேன். ஆனால் அக்ரெசிவ் க்ளோஸ் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி இதை நான் ட்ரேட் பண்ணுவேன். ஒருவேளை என்எம்டிசி சக்ஸஸ் பண்ணிச்சுன்னா டெஃபினெட்லி இதோட ப்ரைஸ் வந்து 138.50. இதில் எந்த டவுட் கிடையாது. 138.50 வரைக்கும் ரீச் ஆகும். ஓகே கைஸ், நான் அப்டேட் பண்ணுறேன். இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும். ஹலோ கைஸ், அப்டேட் என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி என்னென்னா மார்க்கெட்டோட ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன கன்ஃபியூசிங் பார்த்தீங்கன்னா ஓப்பன்லி ரொம்ப பையிங் ஏதோ மேலே வரைக்கும் போகிற மாதிரி ஒரு பையிங் மூமெண்ட்டான கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு. பட் என்எம்டிசி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்எம்டிசி எனக்கு வந்து ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைக்கணும். பட் என்எம்டிசி இதோட டைரெக்ஷனில் ஆக்சுவலி என்எம்டிசின்றது வந்து லாங் டைரெக்ஷனுக்குரிய ஸ்டாக். பட் மார்க்கெட்டோட கரண்ட் சுச்சுவேஷன் பேடாக இருக்கிறனால இதை வந்து நான் வந்து ஷார்ட்டிங் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் இதோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா டைரெக்ஷனல் தகுந்தாப்பிலே க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ டெஃபினெட்லி இதை நான் பை பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டிவிஸில் பார்த்தீங்கன்னா அதோட டைரெக்ஷனே ஷார்ட் தான். ஸோ மார்க்கெட்டோட கண்டிஷனும் ஷார்ட்ன்றனால நான் உடனே ஸ்மால் சிக்னல்லே நான் செல் பண்ணிட்டேன். ஓகே, ஜேஸ்வால் ஸ்டீலுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு நல்ல க்ளோஸ் எங்கேயாவது கிடச்சதுன்னா நான் பார்ப்பேன். ஓகே, இது ஒரு டைப் ஆஃப் ஹெட்ஜிங். இப்போதைக்கு நீ பார்த்தீங்கன்னா என்எம்டிசி வந்து லாங் பண்ணியிருக்கேன், டிவிஸ் வந்து ஷார்ட் பண்ணியிருக்கேன். மார்க்கெட்டோட கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டிங்கில் இருக்குது, அதாவது ஷார்ட் சைடில் இருக்குது. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா இதில் ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். பட் இன்னொன்று வந்து ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்எம்டிசிக்கு ஃபேவர் ஆச்சுன்னா மார்க்கெட் 1:3 மூவ் ஆகும். அதாவது டிவிஸ் லேபுக்கு ஃபேவர் ஆச்சுன்னா மார்க்கெட் 2:6 மூவ் ஆகும். ஓகே, இதில் எது அகைன் ஸ்டாப் பண்ணாலும் ஏதாவது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 1000 லாஸ் பண்ணேன்னா என்எம்டிசியில் வந்து 3000 ப்ராஃபிட் பண்ணுவேன். ஓகே, இந்த மாதிரி ஹெட்ஜிங் டைப்பில் நான் பொசிஷன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு சேஃப் மெத்தட் கூட. எப்போ மார்க்கெட் ஒரு கன்ஃபியூஸான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குதோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹெட்ஜிங் டைப்பில் வந்து நீங்கள் பொசிஷன் வந்து இன்ட்ராடேல பண்ணலாம். ஓகே கேஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30. நான் நெக்ஸ்ட் டைம் அப்டேட் பண்ணுறேன் மார்க்கெட்டோட ஒரு பாசிட்டிவான ஒரு மூமெண்ட்டில். ஓகே கேஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 9:46. மறுபடியும் என்னோட செகண்ட் குவான்டிட்டி இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கேன். சேம் அதே இது என்எம்டிஸ்லேயும் என்னோட செகண்ட் குவான்டிட்டி இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கேன். அருமையான ரிஸ்க் ரிவார்டு நீங்களே பார்க்கலாம். 3:4 எனக்கு கிடச்சிது. சேம் இதுவும் 2:1.2 எனக்கு கிடச்சிது. ஓகே, மார்க்கெட் இப்போதைக்கு ஹெட்ஜிங் டைப்பில் தான் போயிட்டுருக்கு. எந்த பக்கம் அலை வீசுதோ காற்று வீசுதோ அந்த பக்கம் வின் ஆகும். எந்த பக்கம் நெகட்டிவாக இருக்கோ அந்த பக்கம் வந்து லாஸ் ஆகும். பட் லாஸஸ் வந்து லிமிட்டாக இருக்கும். பட் ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரெடிபிளாக இருக்கும். இதுதான் நம்ம வந்து ஒரு சேஃப் மெத்தட்னு சொல்லலாம். அதாவது நம்மளோட மார்க்கெட்டோட கண்டிஷன், நம்மளோட டைரெக்ஷன் ப்ரெடிக்ட் பண்ணி மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ் வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக போகும்போது இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும், ஹெட்ஜிங் டைப்பில் பண்ணணும். ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. நான் மார்க்கெட்டோட அதாவது அன்பிரிடிக்டபிள் மூமெண்ட்டில் இந்த மாதிரி தான் நான் ஹெட்ஜிங் பண்ணுவேன். ஓகே கைஸ், நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆக்சுவலி ஜேஎஸ்டபிள்யூவில் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் மூமெண்ட். பட் நான் இதை கேட்சப் பண்ணல. ஏன்னா நான் ஹெட்ஜிங் டைப்பில் மூவ்மெண்ட் பண்ணுறனால ஸ்டாக்கை வந்து நான் ஆக்சுவலி நம்ம ஷார்ட் ஸ்டைலில் ப்ரெடிக்ட் பண்ணோம். பட் மார்க்கெட் வந்து அகேன்ஸ்டாக மூவ் ஆகுது. ஸோ மார்க்கெட் இஸ் த ரேண்டம். ஓகே, என்றைக்குமே நம்ம சைன் கரெக்டாக நினைக்கக்கூடாது. மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் தகுந்தாப்பில் தான் நம்ம ஆக்ட் பண்ணமே தவிர நம்மளுக்கு தகுந்தாப்பில் மார்க்கெட் என்றைக்கு மூவ்மெண்ட் பண்ணாது. ஸோ அதோட மூவ்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் நம்ம அடாப்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இந்த 2 ஸ்டாக் மேலே இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், டிவிஸில் பண்ண என்எம்டிசி. ஏன்னா இது வந்து என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பட் இதுவும் லாங் சைடு தான். பட் மார்க்கெட்டோட ஹெட்ஜிங் டைப்புன்றனால 1:2, அதாவது ஈக்குவலாக இருக்கிறனால 2 ஸ்டாக், ஒரு ஸ்டாக் ஷார்ட்டிங் ஒரு ஸ்டாக் நெகட்டிவ், இந்த மாதிரி. சரி, ஒரு ஸ்டாக் ஷார்ட்டிங் ஒரு ஸ்டாக் பாசிட்டிவ் ஸ்டாக் பாசிட்டிவில் மூவ் ஆகிட்டுருக்கு, நெகட்டிவ் ஸ்டாக் நெகட்டிவில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே கைஸ், நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், அப்டேட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:42. ஆக்சுவலி நம்ம என்ன நினச்சோன்னா ஏதாவது ஒன்று வந்து பாசிட்டிவ் மூவ், ஒன்று வந்து நெகட்டிவ் மூவ்னு ப்ரெடிக்ட் பண்ணோம். பட் ரெண்டுமே பாசிட்டிவ் மூவ் ஆகிட்டுருக்கு. டிவிஸில் வந்து இந்த பிரேக் அவுட்டில், அதாவது இந்த பில்டப் பிரேக் அவுட்டில் நம்ம வந்து குவான்டிட்டி ஆட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா என்எம்டிசியில் வந்து எனக்கு தேர்ட் குவான்டிட்டி ஆட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஒரு அருமையான ஒரு மூமெண்ட் ரெண்டுலேயுமே. ஓகே, டிவிஸ் வந்து இறங்கும் தெரியும் அதோட ஸ்ட்ரக்சரை பார்த்தோன்னே. ஸோ அதனால தான் நான் அக்ரெசிவ் ஆட் பண்ணேன். பட் என்எம்டிசி கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸான ஸ்டேட்மெண்ட். என்னென்னா மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு என்எம்டிசி. ரொம்ப மெயின் நீங்களே பார்க்கலாம். 4.92. ஓகே, 4.92 அகேன்ஸ்டாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஒரு நல்ல மூமெண்ட்டுன்னு சொல்லலாம் இதை ரெண்டுமே. ஓகே, ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஹெட்ஜிங் பண்ணுறதுல என்ன ஒரு பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாசிட்டிவாக மூவ் ஆகி ஒன்று அகேன்ஸ்டாக மூவ் ஆச்சுன்னா ஒன்று ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆகிடும், ஒன்று வந்து நம்மளோட டார்கெட்டை நோக்கி போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட்
ரெண்டுமே நம்மளுக்கு பாசிட்டிவாக மூவ் ஆகுச்சுன்னா ஆக்சுவலி எப்படின்னா அது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா அது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிவாங்க. ஓகே, ஸோ அந்த ரெண்டு தான் நம்மளுக்கு மார்க்கெட் நெகட்டிவாக நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கு. நீங்களே பார்க்கலாம் மார்க்கெட்டோட ஓவரால் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 235 பாயிண்ட் டவுனில் போய்ட்டுருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட் டவுனில் போய்ட்டுருக்கு. ஸோ நம்ம என்எம்டிசி டோட்டல் அகேன்ஸ்டாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு, மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ப்ளஸ் டிவிஸ் லேபரேட்டரி மார்க்கெட்டுக்கு தகுந்தாப்பில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஜேஸ்வால் ஸ்டீலை நான் எடுக்கல, ஏன்னா இந்த ஹெட்ஜிங் பர்பஸ்ன்றனால நான் ஜேஎஸ்டபிள்யூ நான் எடுக்கல. ஓகே, அது மட்டும் இல்லாமல் என்எம்டிசி நான் ஸ்டார்டிங்கில் செல்லிங் பண்ணக்கூடிய அந்த, ஏன்னா அது ஒரு பையிங் ஏரியாவில் இருந்தது, அதோட பையர்ஸ் ஏரியாவில் இருந்தது. ஓகே, இந்த ஸ்டாக்கு டோட்டல் பையர்ஸ் தான். ஸோ அக்ரெசிவ் க்ளோஸ் கொடுத்தனால நான் வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நான் பை பண்ணிட்டேன். அதுக்கூடிய ரிசல்ட்டே எனக்கு கொடுத்துட்ருக்கு. ஓகே கைஸ், நான் அப்டேட் பண்ணுறேன் இன்னும் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா. ஓகே கைஸ், அப்டேட். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:24. ஆக்சுவலி என்னென்னா டிவிஸில் வந்து என்னோடய இந்த 2 பொசிஷன்ஸோட இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ப்ளஸ் மெயின் அந்த ப்ளூ என்ட்ரி மாதிரி இருக்குல்ல, அந்த ப்ளூ என்ட்ரி மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். இதில் வந்து நம்ம மார்க்கெட்டோட புல் பேக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஓகே, பட் எனக்கு தெரியாது எவ்வளோ தூரம் போகணுன்னு. பட் இதில் கட்டாயம் நான் கண்டிப்பாக அதை வந்து பொசிஷன் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் ரிலீஸ் பண்ணிட்டேன். அது மட்டும் பார்த்தீங்கன்னா என்எம்டிசி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்எம்டிசி வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் வேல வந்து பதுங்குது. ஓகே, நானே சொல்லிட்டேன் மிகப்பெரிய மூமெண்ட்டுக்கு முன்னாடி ப்ரைஸ் வந்து பதுங்கும். ஸோ வந்து அதோட ஆப்பர்ச்சுனிட்டி என்றைக்குமே எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரியே ப்ரைஸ் பதுங்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்டேட். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி ஆகுது. ஆக்சுவலி என்னென்னா என்னோடய டிவிஸை க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன ரீசன்னா பையிங் ப்ரெஷர் எனக்கு கிளியராக விசிபிள் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதோட பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகே, என்எம்டிஸில். ஸோ இங்கே ஒரு அருமையான ஒரு 1:5 ரிஸ்க் ரிவார்டில் ஆட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ரொம்பவே அருமையாக போயிட்டுருக்கு ஸ்டாக், நீங்களே பார்க்கலாம். ரொம்ப அருமையான மூமெண்ட், ரொம்ப டைட் ரிஸ்க் ரிவார்டு. ஓகே, ஸோ அதனால தான் 1:5 கிடச்சிது. ஸோ போனால் கூட அதாவது கம்மியான 1% அமௌண்ட் தான், என்னோடய கேபிட்டலோட 1% தான் போகும். பட் கிடச்சதுன்னா 5% அந்தளவு கிடைக்கும். ஸோ ஒரு அருமையான ஒரு மூமெண்ட்டாக போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இதுதான் எட்ஜும்பாங்க, எட்ஜ் பிளே அவுட்டுன்றனால ஒரு டைட் ரிஸ்க் ரிவார்டு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, மார்க்கெட் கண்டிஷன் டோட்டலாகவே பார்க்கலாம், ஸ்டேபிள் ஆகிடுச்சு. ப்ளஸ் பையர்ஸோட விசிபிள் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி பையர்ஸோட கேண்டில் எங்கேயா பார்த்தீங்களா? எங்கேயுமே கிடையாது. ஸோ பையர்ஸோட ஸ்ட்ரென்த் இந்த இடத்துல விசிபிள் ஆகுது. ஓகே கைஸ், ஒரு அருமையான ரிஸ்க் ரிவார்டு. இதை டிவிஸை க்ளோஸ் பண்ணியாச்சு டோட்டலாகவே. ப்ளஸ் என்எம்டிஸில் இன்னொரு அடிஷ்னல் பொசிஷனை எடுத்தாச்சு. ஓகே, நான் அப்டேட் பண்ணுறேன். இது டெஃபினெட்லி போகும், எந்த டவுட் இல்லை. ஓகே, ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட். ப்ளஸ் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ரீட் பண்ணதில் தெரிஞ்சது டெஃபினெட்லி போகும் அப்படின்ட்டு. ஓகே கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 13:20. சொன்ன மாதிரி அக்ரெசிவாக போய்ட்டுருக்கு. கைஸ், நீங்கள் நினச்சிருக்கலாம் நான் பிரேக் அவுட் ஆனது தான் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்ட்டு. ஓகே, பிரேக் அவுட் ஆனனால நான் என்ட்ரி எடுக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அந்த பேஸில் தான் நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நான் என்றைக்குமே அந்த பிரேக் அவுட்லாம் என்ட்ரி எடுக்க மாட்டேன். அதுக்கு பின்னாடி ரீசன் இருக்கணும், அதுக்கு பின்னாடி ஒரு நாலேஜ் இருக்கணும். எதுக்காக பிரேக் அவுட் ஆகுது, அந்த பிரேக் அவுட் வேலிடான்றது டெஃபினெட்லி தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த நீங்களே பாருங்கள், டிவிஸில் பார்க்குறேன் ஒரு அக்ரெசிவ் பையிங். இந்த மாதிரி பையிங் வந்ததில்லை இது வரைக்கும். ஓகே, ரொம்ப லேக் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி பையிங் இது வரைக்கும் வந்ததில்லை. ஓகே, இந்த பையிங் பார்க்குறீங்க, இந்த மாதிரி பையிங் வந்ததில்லை இது வரைக்கும். ஓல்டு இதிலே, அதாவது இன்றைக்குள்ள மார்க்கெட் மூமெண்ட்டில் இந்த மாதிரி பையிங் வந்ததில்லை. அதுக்கப்புறம் பையர்ஸோட ஸ்ட்ரென்த்தை பாருங்கள் கைஸ், எவ்வளோ ஃபேட் ஆகுதுன்னு சின்னதாக. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள அக்குமுலேஷன் பாருங்கள். அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் முன்னாடி ஒரு அக்குமுலேஷன் பாருங்கள், இன்ஸ்டியூஷனல் பில்டப். இந்த பில்டப் பார்க்குறேன். ஓகே, தெரியுதா? இந்த பில்டப் ப்ளஸ் இந்த வீக்னஸ். அது மட்டும் இல்லாமல் ஜேஎஸ்டபிள்யூவில் இந்த மார்க்கெட் அந்த விவேப்பை டச் பண்ணியிருந்தது. ஸோ இது ஓவராலாக என்ன டினோட் பண்ணுதுன்னா மார்க்கெட் ஒரு ரிவர்சல் ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு இங்கே இருக்கிற பாசிட்டிவ் மூமெண்ட்டை வந்து நான் இருக்கிற மெயின் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். பெட்டர் ப்ரைஸில் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டேன் நான். ஓகே, ப்ளஸ் என்னோட என்எம்டிசியில் இந்த பிரேக் அவுட்டில் ஒரு பொசிஷனை இனிஷியேட் பண்ணேன். நீங்களே பாருங்கள் பொசிஷன் எங்கே இனிஷியேட் பண்ணியிருக்கேன்னு. கரெக்டாக 149 பர்ஃபெக்டாக இனிஷியேட் பண்ணியிருக்கேன். பிரேக் அவுட் கூட ஆகலை, பட் இனிஷியேட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த பில்டப் ப்ளஸ் இங்கே உள்ள மூமெண்ட் கோரிலேஷன்ஸ் பேசிஸில் இந்த குவான்டிட்டியை ஆட் பண்ணேன். நீங்களே பார்க்கலாம் 1:2 வரைக்கும் போயிடுச்சு. ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு
154 ரீச் ஆகுண்டு. ஓகே, நீங்களே பார்க்கலாம். டிவிஸ் கூட பாருங்கள் நீங்கள் அந்த மூமெண்ட் எப்படி அழகாக போயிட்டுருக்குன்ட்டு. ஓகே, டிவிஸ் வந்து மேலே போகணும்னு நான் சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து ஒரு செல்லிங் மூமெண்ட்னால இது ரிட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு கீழே வரலாம். பட் இது டெஃபினெட்லி மேலே போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் ரைட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நான் ரைட் பண்ணிவிட்டு டோட்டல் ட்ரேடையே க்ளோஸ் பண்ண போகிறேன் கைஸ். ஓகே, ஜேஎஸ்டபிள்யூவில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் யூஸ் பண்ணல. ஜேஎஸ்டபிள்யூ ஜஸ்ட் ஐ எம் யூஸிங் த இண்டிகேட்டர், ஒரு இண்டிகேட்டர் பேசிஸாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதோட. ஓகே, ஸோ பிளைண்டாக வந்து நான் வந்து பிரேக் அவுட்டில் தான் என்ட்ரி எடுத்தேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. அப்படி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் வந்து மெச்சூர் கிடையாது. ஏன்னா எவ்வளோ நாள் நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேசிஸில் கோர்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ஸ்டிக் பண்ண முடியாது. டெக்னிக்கல் பேசிஸில் நீங்கள் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஸ்டிக் பண்ண முடியாது. மார்க்கெட்டை சைக்காலஜிக்கல் அப்சர்வேஷன் பண்ண தெரியணும் உங்களுக்கு. ஓகே, ப்ரைஸ் என்ன சொல்ல வருதுன்றது உங்களுக்கு தெரியணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் மார்க்கெட்டில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறீங்களோ அது பேசிஸ்லேருந்து நீங்கள் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ட்ரேட் எடுத்துனோடனே நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது கான்சன்ட்ரேஷன் பண்ண போகக்கூடாது. நோ, ப்ரைஸை டீட்டெயில் அப்சர்வேஷன் பண்ணணும். ப்ரைஸ் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேரோட வீடியோவில் நான் பார்த்துருக்கேன், நான் ட்ரேட் எடுத்து அந்த எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஏதாவது புக் படிங்க, இல்லைனா வீடியோ பாருங்கள், இல்லை மூவி பாருங்கள் அப்படின்னு. கைஸ், அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணல, ஜஸ்ட் யூ ஆர் டைவர்ட்டிங். எமோஷனல் டைவர்ட் பண்ணுறீங்க, கண்ட்ரோல் பண்ணல. எப்போ உங்கள் கான்சன்ட்ரேஷன் சார்ட்டில் போதோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை தப்பு பண்ணுவீங்க. ஸோ எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு தகுந்தாப்பில் ரியாக்ட் பண்ணுறது தான் அர்த்தம். ஓகே, நீங்கள் வந்து உங்கள் எமோஷனல் தகுந்தாப்பில் ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, நீங்கள் எப்போ எமோஷனல் தகுந்தாப்பில் ரியாக்ட் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிறேன்னு நினைக்கணும். ஓகே, ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு தகுந்தாப்பில் ரியாக்ட் பண்ணணும். உங்கள் ரூல்ஸ் பேஸ்டு அப்ரோச்சில் தான் நீங்கள் இது பண்ணணும். ஓகே, நீங்களே பார்க்கலாம், ஒரு அருமையான மூமெண்ட் போயிட்டுருக்கு. ஓகே ஓகே அருமையான மூமெண்ட் கைஸ். ஓகே கைஸ், ஓகே, நான் எந்தளவு போதுன்ட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஓகே கைஸ், ட்ரேடு ஃபுல்லாக நல்லபடியாக முடிஞ்சது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:51. ஓகே, ஆக்சுவலி என்னென்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை. ஓகே, பட் என்னென்னா ஒரு ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது, பட் நல்ல மூமெண்ட் இங்கேருந்து நம்ம கேட்சப் பண்ண முடிஞ்சது. 2:5 அந்த லெவல் வரை கேட்சப் பண்ண முடிஞ்சது. பட் செகண்ட் பொசிஷன், அதாவது இந்த இதில் ஃபோர்த் குவான்டிட்டி ஆட் பண்ணது வந்து அந்த லெவல் சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லை. பட் ஏன்னா பிரேக் ஈவெண்ட்டில் தான் நம்மளால் புக் பண்ண முடியுது. ஏன்னா நீங்களே டைம் பார்க்கலாம், இந்த இடத்துல 17. ஓகே, இந்த இடத்துல நான் புக் பண்ணிட்டேன் அரௌண்ட் இந்த இடத்துல சம்திங். ஓகே ஓவரால் நீங்கள் ட்ரேட் வந்து ரொம்ப பெட்டராக இருந்தது. ஓகே, இந்த ட்ரேட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.